நம்ம வண்டிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் முடிச்சுட்டு சரி பூஜை போடலாம் அப்படின்ட்டு கோயிலுக்கு வண்டி எடுத்துட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் மாலையை கட்டிடலான்னு மாலையை கையில் எடுத்துட்டு என் ஃப்ரெண்டை திரும்பி பார்க்குற ஆளை காணோம். என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அவன் பாட்டு செல் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சான். சரி அவன் என்னமோ பண்ணிட்டு போறான், நம்ம வண்டிக்கு நம்ம கிராண்டடாக மாலையை கட்டுவோம். நான் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அவனும் வந்துட்டான். சரி 2 பேரும் சேர்ந்து மாலையை கட்டிட்டு வண்டிக்குள்ள வச்ச பூஜை சாமான் எடுத்துக்கிட்டு எலுமிச்சை பழத்தை டயர் கீழே வைக்கிறாங்க. எதுக்குடா டயர்கள் எலுமிச்சை பழத்தை வைக்கிறாங்கன்னு கேட்டேன். தெரியாது அப்படின்னா சரி ஏதோ ஒண்ணுட்டு நானும் அந்த எலுமிச்சை பழத்தை டயர் கீழே வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு கற்பூரம் ஏற்றி சாமியை கும்பிட்டு நல்லபடியா போயிட்டு வரணும் கடவுளேன்னு வேண்டிக்கிட்டு நம்ம கொண்டு வந்த தேங்காவை அந்த கற்பூரம் மேல நல்லா காமிச்சு ஃபர்ஸ்ட் எலுமிச்சை பழம் சுத்திட்டு அப்புறம் தேங்காய் உடைக்கலாம்டா அப்படின்னு சொன்னோம். தேங்காய் வைக்கிறதுக்கு இடம் இல்லாம பம்பர் மேல தூக்கி வச்சுட்டா. ஏன்டா இங்கதான் வைப்பியான்னு அவனை திட்டிட்டு ஃபர்ஸ்ட் வண்டி மேல உள்ள கந்திஸ்டி களி எடுத்துட்டு எலுமிச்சை பழத்தை இந்த பக்கம் ஒரு 3 சுத்து அந்த பக்கம் ஒரு 3 சுத்து சுத்தி காலில் நல்லா மெரிச்சு தூக்கி எரிஞ்சு அடுத்து தேங்காய் மேல கற்பூரம் ஏற்றி கடவுளே நல்லபடியா போயிட்டு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த பக்கம் ஒரு 3 சுத்து இந்த பக்கம் ஒரு 3 சுத்து சுத்திட்டு அப்படியே கற்பூரம் அணையாம வண்டி ஒரு சுத்துறதாங்க பயங்கர டாஸ்கா இருந்துச்சு. அதையும் சுத்திட்டு வண்டி மேல உள்ள கந்திஸ்டி பிரச்சனை இல்லை இதோட முடிட்டுன்னு சொல்லி தேங்காய் ஒரு உடைச்சிட்டு மறுபடியும் கோயிலுக்குள்ள போய் சாமியை கும்பிட்டு வண்டியை எடுத்துட்டோம். கடவுளே நல்லபடியா போயிட்டு வரணும்பா அப்படின்னு சாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். சென்னை டு ஹைதராபாத்